நாம தோத்து போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு மனசை மட்டும் அந்த ஒரு நிலைக்கு மட்டும் மகர ராசிக்காரங்க இந்த நேரம் கொண்டு போயிடாதீங்க. அடிமேல் அடி விழுந்தாலும் இந்த சுனாமியே மாதிரி கஷ்டம் வந்தா கூட பார்த்துக்கலாம்பான்னு எழுந்து நிற்கிறது தான் இந்த நேரம் உங்களுக்கு பரவாயில்ல. ஏன்னா உங்க பிறப்பு அப்படி தானே, சாம்பல்ல இருந்து எழுந்து வரக்கூடிய இந்த ஃபீனிக்ஸ் பருவம் மாதிரி தாங்க இந்த மகர ராசிக்காரங்க. மறுபடியும் கம்பீரமா முளைச்சு நிற்கிற நீங்க இந்த நேரம் என்னன்னு தெரியல, மனசுல 1000 குழப்பத்தோடு இருக்கிறீங்க. இங்கே யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சது கிடையாது. பின்னாடி இருந்து உங்களுக்கு பேசவும் தெரியாது. மற்றவங்கள மாதிரி இந்த குசும்புத்தனம் பண்ணுறது, நயவஞ்சகம் பேசுறது, இதெல்லாம் உங்கள் ரத்தத்திலே கிடையாது. ஒருத்தன் தப்பு செஞ்சால் அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் பயப்படாமல் முகத்துக்கு நேரம் நீ செஞ்சது தப்புடா அப்படின்னு சுருக்குன்னு சொல்லிடுவீங்க, அவ்வளோதான். அதனாலேயே எதிரிகள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் நிறைய விஷயங்களை உண்மை சொல்ல போனோம்னா கொஞ்சம் நிறைய அடி வாங்கிட்டீங்க தான். காசு பணத்துக்கு ஆசைப்பட்டதும் கிடையாது, யாருக்கும் துரோகம் நினைச்சதும் கிடையாது. அடுத்த சொத்து நமக்கு நாட ஆகாதுன்னு நம்ம உழைப்பு மட்டும்தான் சோறு போடுன்னு வாழ்ற பரம்பரை நீங்க தான். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்களோ, யார்கிட்டலாம் ரகசியம் சொன்னீங்களோ, யார் உசுரா நினைச்சிங்களோ அவங்க தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருப்பாங்க. அதனாலே நிறைய விஷயங்கள மகர ராசி அன்பர்கள் மனசுடைஞ்சு தான் போயிருந்திருப்பீங்க. ஆனால் இனி வர்ற காலம் அப்படி இல்லை. மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதத்துலேயே ரொம்ப திருப்பு முனையாக தான் அமைஞ்சிருக்குது. இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இத்தனை நாளாக இருந்த கஷ்டம் தீர்ந்து மனசில் ஒரு புது தெம்பு பிறக்கிறதுக்கான நேரம் தான். இனி வர்ற நாள் எல்லாமே மகர ராசிக்கு ரொம்ப அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லலாங்க. சொந்த பந்த வழியில, உறவுக வழியில, இந்த நண்பர்கள் வழியில, குடும்ப வாழ்க்கையிலன்னு பொருளாதார ரீதியாக கூட நிறைய விஷயங்கள பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்பு மகர ராசிக்கு இந்த நேரம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க. இந்த ஜூன் மாதம் எல்லாமே நல்ல காலம் பிறந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில விஷயத்துல கவனம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அது நடக்கிற வரைக்கும் சொந்தக்காரங்க கிட்டயோ ஃப்ரெண்டுங்க கிட்டயோ வெளியே சொல்லக்கூடாது. அவங்க போடுற கண்திஷ்டியே பாதி காரியத்துக்கு எடுத்துரும். அதே மாதிரி அண்ணன் ஒரு அவசரம் பேங்க்ல லோன் சாட்சி கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொந்த தம்பி கேட்டாலும் சரிங்க, பெத்த பிள்ளை கேட்டாலும் சரிங்க, யோசித்து தான் பண்ணணும். மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்பு இந்த நேரம் ஏற்றுக்கிறது கொஞ்சம் மாட்டிக்குவீங்க, அதுதான் நெசம். வியாபாரத்துலையும் சரிங்க, நாளைக்கு தரேன் அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கடனை எதுவும் கொடுக்காதீங்க. இப்போதைக்கு போகிற காசு அப்புறம் வராது. முகத்தச்சனை பார்க்காம கொஞ்சம் உண்மையை நீங்கள் பேசிக்கிறது பழகிறது தான் பரவாயில்ல. அதே மாதிரி வம்பு சண்டைக்கு போகக்கூடாதுங்க. நிறைய உங்களை தேடி வர மகர ராசிக்கு ஊர் பஞ்சாயத்து, அடுத்த வீட்டு சண்டை, ரோட்டில் நடக்கிற சண்டை எதுவுமே தலையிடக்கூடாது. நீங்கள் நல்லது செய்ய போனீங்கன்னா கடைசியாக பழி உங்கள் மேலே தான் விழும். இவனால தான் இந்த காரியம் தடைப்பட்டுச்சு, இவனால தான் அதெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி உங்கள் மேலேயே மாற்றி பழியை போட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கம்முன்னு உங்கள் வேலையில் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது பரவாயில்ல. அதே மாதிரி முன்னாடி மாதிரி உங்கள் உடம்புல தெம்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடுங்க. அது வீட்டில் செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டுக்கிறது பரவாயில்ல. ஏன்னா அலைச்சல் அதிகம். அதனால கண்ட ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த எண்ணெயில் பொரிச்ச பலகாரம், அதே மாதிரி இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத இந்த கெட்ட கொழுப்பு சேர்றதுக்கான வாய்ப்புலாம் இந்த நேரம் இருக்குது. அதனால கொஞ்சம் இந்த உணவு விஷயத்தில் இந்த நேரம் கவனம் கொடுத்துக்கிறது மகர ராசிக்கு பரவாயில்லன்னு சொல்லலாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அருமையாக தான் இருக்குது. முடிஞ்சு போன பல விஷயம் எல்லாமே இந்த நேரம் மறுபடியும் உங்களை கிளற மாதிரி நிறைய விஷயம் வரும். ஆனால் அது எதுவுமே நீங்கள் மனசில் போட்டுக்கூடாது. கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மற்றபடி மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதம் அருமையாக இருக்குது. அப்படி பார்க்குறப்ப எந்தெந்த விஷயம் எல்லாமே மகர ராசிக்கு பரவாயில்ல, எந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசிக்கு நீ வர்ற நாளெல்லாம் எப்படி இருக்கும், தொழில் வியாபாரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பரவாயில்லைங்க. அதாவது போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி மகர ராசிக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல சம்பளத்தில் புதுசாக வேலை கிடைக்கும். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதால தொழிலில் பார்த்தீங்கன்னா எதுவும் பார்த்துக்கலாம், என்ன ஆயிரப்போகுது, எவ்வளோ பார்த்துட்டோம், இனி வர்ற காலம் மட்டும் என்ன ஆயிரப்போகுதுன்னு ஒரு அசாத்திய துணிச்சல் இந்த நேரம் மகர ராசிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அதுவே உங்களுக்கு வெற்றி தேடி தரும். தைரியத்தை மட்டும் விடக்கூடாது. என்னால் முடியும், என்கிட்ட திறமை இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை மட்டும் விடக்கூடாது. ஆரம்பத்தில் பயந்துக்கிட்டே இருப்பீங்க, செய்யலாமா வேண்டாமா, ஏன்னா வாங்கின அடி அப்படி தானே பயப்பட தான் வைக்கும்.
ஆனால் வர்ற காலம் அருமையாக இருக்குது. குருவோட பார்வை இருக்குது. காசு பணம் எல்லாம் புழங்கும். கொஞ்சம் அதை எல்லாமே கடனை சரியாக கட்டுறதுல தான் கவனம் கொடுக்கணும். நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு, விவசாய பூமி, இந்த மாதிரியான விஷயத்துல இந்த நேரம் காசை நீங்கள் முதலீடு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. தங்கம், வெள்ளி நகையெல்லாம் வாங்கி சேர்த்தலாம்னு நினச்சாலும் சேர்த்தலாம். ஆனால் ஜூன் 8லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குன்னு 6ல் மறையிறதால நகையும் பணத்தையும் கொஞ்சம் பத்திரமா தான் வச்சுக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதாவது இந்த வாரத்துக்கு பின்னாடி வர நாள் எல்லாமே. மற்றபடி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. குடும்பத்துக்குள்ளே இத்தனை நாளாக ஒரே சண்டைங்க, கோர்ட்டு கேஸு அப்படின்லாம் கூட நிறைய பேர் போயிருப்பீங்க குடும்பத்தில். அது எல்லாமே நீங்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு, இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியம், கல்யாண பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடக்கும். சொந்தக்காரங்க மத்தியில் மதிப்பு மரியாதை பார்த்தாலும் இந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. பிள்ளைங்க படிப்பில் இதுக்கு முன்னாடி நல்ல மார்க் தான் வாங்கியிருப்பாங்க. அவங்களால பார்த்தீங்கன்னாலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் அருமையாக இருக்குது. பிள்ளைங்க படிப்பு விஷயம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. பேர் புகழை தேடி தருவாங்க. ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பிள்ளைகளை போட்டு ரொம்ப அதட்டக்கூடாதுங்க. ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டீங்க தான். நேரம் பிள்ளைகளுக்கு அன்பாக நீங்கள் பட்ட கஷ்டம் இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன்னு எடுத்து சொல்லி அன்பாக சொல்கிறது பரவாயில்ல. அதட்டுறது, அவங்கள திட்டுறது, அடிக்கிறது இதெல்லாம் கூடாது. அரவணைச்சு போனீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையை அவங்களாவே இந்த நேரம் கொண்டு வருவாங்க. பாராட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட அவங்களும் வாங்குவாங்க எங்கே போனாலும். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் பாருங்க. நோய் நொடின்னா பெருசாக இல்லைங்க. முன்னாடி கூட தொந்தரவு கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த நேரம் இல்லை. உடம்பு நல்லா இருக்குது, சுறுசுறுப்பாக இருந்தால் போதும். உங்கள் கணவனுடைய உங்களுடைய மனைவியுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்னதாக உடம்பு சரியில்லைனாலும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. 2 வீலரில் போகிறப்ப, வண்டி ஓட்டுறப்ப தேவையில்லாத சாகசெல்லாம் பண்ணக்கூடாது. நிதானமாக தான் போகணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு பரவாயில்ல. முன்னாடி பார்த்ததோட இந்த நேரம் பரவாயில்லன்னு சொல்லலாங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்க நீங்கள் யாருக்கெல்லாம் கஞ்சி ஊற்றி காசு கொடுத்து கஷ்ட காலத்தில் தூக்கி விட்ட சொந்தக்காரங்க தான் நல்ல நிலைமைக்கு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் உங்களை ஏறி தூக்கி மிதிக்கிற அளவுக்கு இருந்திருப்பாங்க. செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே பழி. இவங்களால தான் என் குடும்பம் கெட்டுச்சுங்கிற மாதிரி உங்களை பற்றி ஊருக்குள்ளே தப்பு தப்பாக பேசி மானத்தையே வாங்கியிருப்பாங்க. நீங்கள் நியாயம் பேச போனால் அதுவே உங்களுக்கு பெரிய வில்லங்கமாக இருந்திருக்கும். முதுகில் குத்தின ஃப்ரெண்டுங்க தாங்க அதிகம் உசுறு குசுறான்னு நினச்சிருப்பீங்க. மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படி அள்ளி கொட்டியிருப்பீங்க. அவங்க தாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்டு போனவங்களே, மன உளைச்சலை கொடுத்துட்டு போனவங்களே மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் நண்பர்கள் வழியில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க தான். தூக்கம் இல்லாமல் இருந்த இரவெல்லாம் அதிகம். தலையணையில் வச்சு விடிய தூக்கம் வராமல் கவலையிலே கண்ணீர் வடித்த நாளெல்லாம் அதிகம். போதா குறைக்கி கை கால் கொடைச்சல், முதுகு வலி, மன அழுத்தம்னு போட்டு வாட்டி எடுத்திருக்கோம். கையை கட்டி வாயை கட்டி ஆரம்பித்த தொழில் வியாபாரம் இல்லாமல் நஷ்டத்தில் ஓடி கடையை மூடுற நிலைக்கெல்லாம் வந்திருப்பீங்க. வருமானமும் கம்மி, ஆனால் செலவு ஜாஸ்தியாக இருந்திருக்கும். 1 ரூபா சம்பாரிச்சா 2 ரூபா செலவு. கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குற நிலைமை. கடன்கார வாசலை நின்னப்ப மானம் போடுற அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. குடும்பத்தை பார்த்தாலும் நிம்மதி இல்லாத சூழ்நிலைங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கே பெரிய சண்டை. நிறைய மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கை துணை வழியில் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டன் தான், நீ என்ன செஞ்ச அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. அவ்வளோ பாடுபட்டு கொடுத்துருந்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு உண்மை சொல்ல போகணும்னா மகர ராசிக்காரங்க உண்மையில ஒரு குலதெய்வத்துக்கு சாமம்னு சொல்லலாங்க. தன் குடும்பத்துக்காக, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற சொந்த பந்தத்துக்காக, தன்னுடைய தாய் தந்தை வாழ்க்கை துணை பெத்த பிள்ளைகளுக்காக இவங்க பண்ண தியாகங்கிறது நிறைய இருந்திருக்குங்க. மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே காசு பணத்துக்கு ஆசைப்பட்டது கிடையாது. சின்ன வயசுலேயே குடும்ப பாரத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஓடனவங்க இவங்க தான். அப்பா அம்மா தம்பி தங்க அப்புறம் வர்ற மனைவி பிள்ளைங்க வாழ்க்கை துணைன்னு எல்லாருடைய கடமையும் இழுத்து போட்டு செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்க உங்களை மதிக்கலைனாலும் என் கடமையை நான் செய்கிறேன் அப்படின்னு சலிப்பு இல்லாமல் உழைச்சிருப்பீங்க. சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் குடும்பத்தை காக்கிற ஒரு குலதெய்வம் மாதிரி. இப்படிப்பட்ட தங்கமான குணம் படித்தோம். நீங்கள் காலத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் மாற்றம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ விஷயம் நடந்து போயிருக்கலாம். அதெல்லாம் கடந்து வந்துருங்க, கவலைப்படாதீங்க. சிங்கம் கொஞ்ச நாள் தூங்குறதுனா அது காட்டோட ராஜா இல்லைன்னு ஆகிடாதுல்ல. உங்கள் குணம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச குணம் தாங்க. அதனால் தோற்று போயிட்டேன்னு மட்டும் இந்த நேரம் நினச்சிடாதீங்க. வர்ற நாள் எல்லாமே உங்களுக்கு மகர ராசிக்கு அருமையாக இருக்குது. கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். உடஞ்சி போன பானையை என்னதான் ஒட்ட வச்சாலும் தண்ணி நிற்காது. அந்த மாதிரி உங்களை மதிக்காத உறவாக இருக்கட்டும், குடும்பத்தில் அதாவது சொந்த பந்தமாக இருக்கட்டும், காதலாக கூட இருக்கட்டும், உங்களை காயப்படுத்தின வார்த்தை உங்களுக்கு வேண்டாம். அவங்க நினைவு உங்களுக்கு வேண்டாம். அவங்க கொடுத்த கஷ்டமே போதும். அப்படி மனசில் ஒரு வைராக்கியத்தை வச்சுட்டு உங்களுக்கு தான் நீங்கள் வாழை பார்க்கணும். பழைய ஞாபகத்தை எல்லாமே இந்த மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. சும்மா இருந்தால் தானே பழைய ஞாபகம் கழுத்தை நெரிக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலத்தை ஒரு தொழிலையோ வியாபாரத்திலையோ எப்படி பெருக்கலாம், எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு முன்னேறலாம், அதை தான் யோசிக்கணும்.
காசு பணம் வந்தால் இந்த உலகம் பின்னாடியே நம்ம பின்னாடி வரும். அதனால் சும்மா வார்த்தையால் யாராவது கஷ்டப்படுத்திருந்தாலும் சரி, உங்களை மதிக்காமல் பேசியிருந்தாலும் சரி, அவமானப்பட்டு நின்று இருந்தாலும் சரி, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது, அந்த பேச்சை குறைச்சிக்கணும். எதிர்த்து பேசக்கூடாது. நீங்கள் ஒன்று பேசினா அவங்க ஒன்று பேச சண்டை பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் கொஞ்சம் இருக்குதான் செய்யுது. உங்கள் அமைதி தான் அவங்களுக்கு தர்ற தண்டனை யாருக்காக இருந்தாலும் சரி. அதனால் வர நாள் எல்லாமே இந்த விஷயம் கவனமாக இருங்க. உங்கள் நம்பிக்கை தான் இந்த நேரம் ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்காக அழுதுறது உடம்பையும் முகத்தையும் கெடுத்துக்கிட்டது போதும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா துணிமணி உடுத்துங்க, நீங்கள் அழகாக உங்களை அழகாக வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்தாலே மற்றவங்களுக்கு வயிறு தன்னால் இந்த நேரம் எரியும். மனசு கஷ்டமாக இருக்குதுன்னா இப்போ புதுசாக வரவங்க கிட்ட போய் உங்கள் சோக கதையும் சொந்த கதையும் சொல்லக்கூடாது. அவங்களும் ஆறுதல் சொல்கிற மாதிரி நடிப்பாங்க. உங்கள் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்களும் வச்சு செய்வாங்க. அதனால் பார்த்து தான் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சொந்த காலில் நெல்லுங்க. தனி வருமானம் சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்குது. நீங்கள் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு, அதுவும் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சப்பழம் தீபம் போட்டுக்கிறது பரவாயில்ல. மனசு பாரமும் குறையும். பைரவர் வழிபாடு செய்யுங்க. சாயங்கால நேரத்தில் கால பைரவருக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தீபம் போட்டு வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த 2 வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிரி தொல்லையும் இருக்குது, திருஷ்டி பாதிப்பும் இருக்குது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களால் முடிகிறப்ப பசியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, வயசானவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு, தயிர் சாதம், லெமன் சாதம் மாதிரி வாங்கி கொடுத்தாலும் புண்ணியங்கிறது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் வாழ வைக்கும். அதனால் இனி வர்ற நாளெல்லாம் ஏறுமுகமாக தான் இருக்குது. பழைய குப்பை மறுபடியும் கிளறாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அதனால் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. மகர ராசிக்கு இந்த நேரம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் சாதகமாக தான் இருக்குது. முன்ன சொன்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டு வந்தீங்கன்னா மகர ராசிக்கு பரவாயில்லைங்க. குடும்பத்திலையா இருக்கட்டும், பணம் வருமானம் வரதுலையா இருக்கட்டும், தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், ரொம்ப அருமையான பலனை தரக்கூடிய நேரமாக தான் மகர ராசிக்கு இந்த நேரம் இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள், அதாவது இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. அதே மாதிரி மகர ராசி அன்பர்கள் உங்கள் திருமணத்தன்னைக்கு மழை பெய்திருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். அப்படி உங்கள் திருமணத்தன்னைக்கு மழை பெய்திருந்தா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நன்றி நண்பர்களே.